வர படங்களை தமிழ்நாட்டில இருந்து இருங்க சார். இப்ப மலையாள படம் அப்படின்னா கேரளால இருந்து வருதுன்னு சொல்லுவோம், தெலுங்கு படம்னா இதுல இருந்து வருதுன்னு சொல்லுவோம். இருங்க, இப்ப ஹிந்தி படம் எங்க இருந்து வருது நீங்க சொல்லுங்க. ஹிந்தி படம் எந்த மாநிலத்துல இருந்து வருது? கல்விக்கு தொடர்பான கேள்வி இல்ல, இது தொடர்பு இருக்கு சார், நீங்க பதில் சொல்லுங்க. வெளியே போறா, யூ கோ அவுட். தொடர்பு இருக்கு சார், நீங்க பேசுங்க, நான் எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். போஜ்புரி போட்டும், அவன் போட்டு, இவன் போட்டு, ஹிந்திக்குள்ள 7000 மொழி சேரட்டும், அந்த மொழிகள் எல்லாம் அழியட்டும், அதெல்லாம் நம்முடைய கவலை இல்லை. இல்ல சார், இதுக்கு தொடர்பு இருக்கு. இல்ல, நீங்க தொடர்பு இருக்குது, பதில் பதில் சொல்லுங்க. அது போஜ்புரிக்காரங்கிட்ட போய் என்கிட்ட எனக்கு இதெல்லாம் இல்ல, ஹிந்தி திருப்பி இல்ல நீங்க தானே சொல்றீங்க, அதுக்கு தான் இந்த ஒரு கேள்வி கேக்குறேன். அது ஹிந்தி திருப்பி போஜ்புரி மீது இருந்தால் உனக்கு என்ன? ஹிந்தி படங்கள் எந்த மாநிலத்தில இருந்து வருது? நான் ஒன்னு சொல்றேன், ஹிந்தி படத்துக்கு உன்னுடைய சாய்ஸ், ஹிந்தி படத்திற்கு போகாமல் உன்னுடைய சாய்ஸ். ஒன்று என் மீது திணிக்கப்பட்டால் அது குறித்து தான் நான் பேசுவது. அதான் இவங்க சொல்றாங்க. அவங்க சும்மா விளங்காம பேசிக்கிட்டு இருக்க. ஹிந்தி படத்தை பற்றிலாம் நான் பேச முடியாது, போஜ்புரி லாங்குவேஜை பற்றியெல்லாம் பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வருகிறதா? இந்த கல்விக்கூடத்தின் மூலம் இல்லை, இந்த கல்விக்கூடத்தின் மூலம் வரவில்லை. போஜ்புரி மொழி அழிகிறது இந்தியா, அதை பற்றி அவன் கவலைப்படட்டும். என்னுடைய தமிழ் அழிகிறதா இந்தியா? தமிழ் அழியும்னு தான் சொல்றாங்க. எப்படி ஹிந்தி அழிஞ்சது, இப்ப எப்படி அங்க ஹிந்தி வந்ததால போஜ்புரி உள்ளிட்ட அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அழிஞ்சு இப்ப அந்த இதுல இலக்கியங்களோ படைப்புகளோ வர்றதில்லை. இல்ல சரி இருங்க, எனக்கு பேச விடுங்க. எப்படி ஹிந்தி வந்தனால மராட்டி உள்ளிட்ட ரீஜனல் லாங்குவேஜ்ல இலக்கியங்களோ படைப்புகளோ வர்றதில்லையோ, இது இங்க வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தியும் வரும். அதனால தமிழ் மொழி அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதா இவங்க வைக்கக்கூடிய வரும்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையிலே என்ன போட்டிருக்கு இருங்க, அந்த அறிக்கையிலேயே போட்டிருக்கு while it's possible அப்படின்றதா போட்டிருக்கு. when it's possible இருந்ததுன்னா ஹிந்தியும் கத்துக்கலாம் அப்படின்றதா இருக்கு. அது வேண்டாம்ல, சாய்ஸ் ஓபன் இருக்குல்ல. இந்த பாருங்க, இந்த உணவை நீ எடுத்துக்கலாம் உனக்கு விருப்பம் இருந்தால், தள்ளு அங்கிட்டு. உனக்கு தான் விருப்பம் இல்லையே, வேற உணவு என்ன இருக்கு எனக்கு? தமிழ் என்ன வேற இன்னொரு மொழியை கொடுத்த கருத்துக்கு சொல்றான்ல, அந்த மொழிக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கணும்ல நிறைய. அதையும் நீங்க என்ன சொல்றீங்க, 4-5 லாங்குவேஜ் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கொண்டீங்க. இந்த பாருமா, இந்தி ஒன்றுதான் ஆதிக்க மொழி. வணக்கம் சார். மும்மொழி கொள்கை அப்படின்னு ஆதரிக்கக்கூடிய சிலர் சொல்றாங்க, இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்புன்னு இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. இந்த NEP-யை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன சார்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏம்மா, இதுல எப்படி 2 கருத்து இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சொல்லப்படுகின்ற சொல் ஒன்று, கருத்து ஒன்று என்றால் அதை எப்படி அதற்கு நேர்மாறாக புரிந்து கொள்ள முடியும் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதில் மும்மொழி கொள்கை இருக்கிறது என்பது உண்மைதான். இந்த PM-SRI திட்டத்தில் இந்தியா முழுவதும் பெரும் பயன் விளையக்கூடிய வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. கஸ்தூரி ரங்கன் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார். வகுத்தவர் இந்திக்கு முதன்மை கொடுத்து இந்தி ஒரு மொழியாக கற்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சமஸ்கிருதத்துக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார், அது ஒரு கல்ச்சரல் லாங்குவேஜ். சரி, இதை மோடி மாற்றி விட்டார். இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொண்டால் போதும், 3வது மொழியாக இந்தி மொழியை கற்க தேவையில்லை என்று சொல்லி இப்பொழுது இந்த PM-SRI பள்ளி என்று அதுக்கு பெயர் இருக்க வேண்டுமே தவிர, அது மத்திய அரசின் திட்டம் என்பதற்காக 3 மொழிகள் கற்க வேண்டும், 3வது மொழி இந்திய மொழிகளில் ஒன்றாக இருக்கலாம், இந்தியாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று இவ்வளவு தெளிவாக சொல்லுகின்ற போது, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்றவர்களுக்கு மொழி விளங்கவில்லை என்பது பொருளா அல்லது என்ன என்று எனக்கு புரியவில்லை. 3வது மொழியாக இந்திய மொழிகளில் ஒன்று இருக்கலாம் என்று சொன்னால் தேர்வு செய்கின்ற உரிமை உன் கைக்கு வந்து விட்டது. மலையாளத்தை தேர்வு செய், கன்னடத்தை தேர்வு செய், தெலுங்கை தேர்வு செய், திராவிட இன உணர்வை வளர். அந்த காலத்தில் வளர்க்க தவறி விட்டீர்கள், திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டோடு நின்று விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் திராவிடம் முழுவதும் விரைவி பரவுவதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே தேர்வு செய்கின்ற அதிகாரம் உன் கைக்கு வந்தால், தேசிய மொழிக்கு தேர்வு செய்கிற அதிகாரம் உன் கையில் இல்லை, அது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஆகவே பாராளுமன்றம் அதை முடிவு செய்ய வேண்டும். இதை முடிவு செய்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இல்ல, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, ஆனா ஹிந்தியில தான் வந்து முடிப்பாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி வந்து முடிப்பார்கள்? அன்றைக்கு தூக்கி விட்டு போகிறோம், அதை எப்படி வந்து முடிக்க முடியும்? என்ன அரசியலா? இது என்ன அரசாங்கம் நடக்கின்ற வகையா, இல்ல சும்மா கோழி குண்டு விளையாடுகிறோமா? இல்ல, அவங்க பிராக்டிக்கலா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னாங்கயா, ஹிந்திக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்திய மொழிகள் ஏதாவது ஒண்ணுன்னா
மராட்டியோ குஜராத்தியோ கத்துக்கணும்னா அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்ல, மராட்டியும் குஜராத்தியும் நீங்க கத்துக்கொள்ள போவது இல்ல. மலையாளத்துல கேரளாவில் சொன்னீங்கன்னா ஆசிரியர்கள் நிறைய வருவார்கள். ஏன் அதுவும் இந்திய மொழிகள்ல ஒண்ணுதானே? ஏன் நம்ம எதை தேர்வு செய்வோம்? நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய அரசாங்கம் திராவிட அரசாங்கம். நாம் ஏற்கனவே திராவிட இன கொள்கையை பரப்புவதற்கு தவறிவிட்டோம். திராவிடம் என்று சொல்லி தமிழ்நாட்டோடு ஒடுங்கி விட்டோம். இப்பொழுது இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. நாம் எதற்காக மராத்தியை படித்து என்ன செய்ய போகிறோம்? நாம் மலையாளத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என்னுடைய தமிழை நீ பரப்பு, உன்னுடைய மலையாளத்தை நான் பரப்புகிறேன். உன்னுடைய இந்தியை நீ பரப்பு, உன்னுடைய தெலுங்கை நான் பரப்புகிறேன். என்னுடைய தமிழை நீ பரப்பு என்று நாம் அவர்களோடு இணங்கிய ஆசிரியர்கள் நிறைய கிடைப்பார்கள். தென்னாடு முழுவதும் 100,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். குஜராத்திக்கும் மராத்திக்கும் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. தேவையும் இல்லை. குஜராத்தியும் மராத்தியும் படித்து என்ன செய்வது? ஆகவே திராவிட இனம் மலையாளம் தெலுங்கு படிச்சு என்ன செய்யறது? இல்ல, ஒண்ணும் செய்ய முடியாது. நீ 3வது மொழி என்று வைத்து தொலைத்திருக்கிறாயே. எனக்கு உன்னுடைய கல்வி தேவையாக இருக்கிறது. சொல்றாங்க 3வது மொழி எங்களுக்கு தேவையில்லைன்னு. இல்ல, வேண்டாம். இன்றைக்கு இருக்கின்ற கட்டத்தில் தமிழ் மிகச்சிறந்த மொழியாக இருக்கிற காரணத்தினால் நான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என்னுடைய மொழி குஜராத்தி மொழியாகவோ ஒரிய மொழியாகவோ இருந்தால் நான் ஆங்கிலம் மட்டும் படித்து விட்டு சும்மா இருந்து விடுவேன். இன்றைக்கு உலகம் மொழி சார்ந்து இல்லை. இங்கிருந்து சீனாவுக்கு நீ தமிழ் மட்டுமே தெரிந்த நிலையில போக முடியும். உன்னுடைய செல்லை அடித்து காட்டினால் அது சீனாவில் மொழிபெயர்த்து கொடுக்கிறது. சீனாக்காரன் அடித்தால் வேண்டாம். அவன் அவர்களுடைய கருத்து. அது இந்திய மொழிகள். இந்தியை திணிக்காத வரையில் உனக்கு என்ன தடை? உங்களுடைய மொழியும் இன்னொரு நாட்டுக்கு போகும். இந்தியை திணிக்காதவர்கள். இந்தியினால் என்ன கேடு என்றால் யூ வில் பிகம் செகண்ட் கிரேட் சிட்டிசன். இந்தி திணிக்கப்பட்டால் நீ 2ஆம் தர குடிமகனாக ஆக்கி பெருவாரியான மக்களால் ஆளப்படுகின்ற நிலைமை ஏற்படும். மெஜாரிட்டேரியன் ரூல். அது சிங்களீஸ் மாதிரி வந்து சேரும். அதனாலே நாம் இந்தியை எதிர்க்கிறோம். நாம் ஏன் குஜராத்தை எதிர்க்கவில்லை, வங்காளத்தை எதிர்க்கவில்லை? அது மெஜாரிட்டேரியன் ரூல் இல்லை. இங்கே நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஆகி விடுவோம் என்பதற்காக நாம் இந்தியை எதிர்க்கிறோம். இந்தி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்பதிலே 100க்கு 100 நாம் சரியாக இருக்கிறோம். என்னுடைய கொள்கையெல்லாம் ராஜாஜினுடைய கொள்கை தான். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர். ஏனென்றால் இங்கிருந்து 18 பாரதியெல்லாம் புரியாமல் பேசுகிறான். விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணா என்று சொல்கிறானே. 18 மொழியையும் படிக்க முடியுமா? எப்படி நாம் வங்காளியோடு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும்? ஆகவே ஆங்கிலம் வழியாகத்தான் இந்தியாவை நிலைத்திருக்க முடியும். அது அல்லது இந்தியை திணித்து இந்தியை முழு நாட்டுக்கும் ஆக்க வேண்டும். அதை ஆக்குவதன் மூலம் உன்னுடைய கங்கை நதிக்காரன் காவிரி கலைக்கராக வருவான். நாங்கள் சாக வேண்டியதான். உனக்கு அது வலதுகை, எங்களுக்கு இது இடதுகை. உனக்கு இந்தி வலதுகை, எங்களுக்கு இடதுகை. அதெல்லாம் சரியில்லை. ஆகவே இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ராஜாஜி மாதிரி உள்ளவர்களும், அண்ணா மாதிரி உள்ளவர்களும், பெரியார் மாதிரி உள்ளவர்களும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அந்த கருத்து ஊன்றி இருக்கிறது. அந்த கருத்தில் எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. இந்தி தேசிய மொழியாகவே இருக்கக்கூடாது. அதற்காக முயல வேண்டும். இந்த நான் சொல்லுகின்ற கருத்தே என்ன என்றால், நீ எத்தனையோ தரம் வாஜ்பாயோடு கூட்டணியில் இருந்தாய், நீ காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தாய். இருக்கின்ற போது உன்னுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது இந்தி தேசிய மொழியாக இல்லாமல் 18 மொழிகளையும் பேருக்கு தேசிய மொழிகளாக ஆக்கிவிட்டு நாம் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வைத்துக் கொள்வோம் என்கின்ற கருத்தை நீ முன்வைப்பதே இல்லை. ஒவ்வொரு தரமும் நீங்கள் போகிறீர்கள். டிஆர் பாலு போக்குவரத்து மந்திரி ஆகிறார். ராவண்ணா ராஜா மன்மோகன் சிங்கினுடைய அரசை கவிழ்த்து விட்டு வந்து விட்டாரே தவிர 1,70,70,000 கோடிலாம் கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும். நீங்கள் அங்கே போய் இந்திக்கு எதிரான கருத்தை முன்வைத்து நீட்டு தமிழ்நாட்டுக்கு வராது என்று சொல்ல வைக்க முடிந்ததே உங்களால்? நீட்டை திணித்ததே நீதான். உன்னுடைய காந்தி செல்வன் தான் இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் திமுக அமைச்சர் கொண்டு வந்தார். ஆனால் இந்த நீட் இப்பொழுது வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கின்ற போது ராகுல் காந்தியை வைத்து சொல்ல வைக்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டுக்கு விதிவிலக்கு என்று. நான் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வந்தால் இந்திக்கும் விதிவிலக்கு என்று வாங்கு. நமக்கு இப்போ பெரிய வசதி என்ன என்றால், அண்ணாவுக்கு இல்லாத வசதி நமக்கு என்ன என்றால், அண்ணா காலத்தில் வடக்கு என்பது அதிகார மையம், டெல்லி என்பது அதிகார மையம். இவர் தமிழ்நாட்டோடு ஒடுங்கி விட்டார். இன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய நிலைக்கு வந்து விட்டோம். அப்பொழுது நம்முடைய கருத்தை திணித்து இந்தியை வலுவிழக்க செய்வது நம்முடைய கடமையா இல்லையா? எப்பொழுதாவது திமுக செய்திருக்கிறதா? அது ஒரு பக்கம் இருக்கு. எதிர்க்கவே இல்லைன்றீங்களா? எதிர்க்கிறது என்பது வேறு. அதிகாரம் உனக்கு கிடைத்ததை அண்ணா எதிர்த்தார். நீ வெறும் எதிர்க்க வேண்டாம். நீ அந்த அரசாங்கத்தில் போய் உட்கார்கிறாய், பங்கு பெறுகிறாய்.
வாஜ்பாய் அரசாங்கத்திலும் மற்ற அரசாங்கத்திலும் பங்கு பெறுகிறாய். உன்னுடைய தயவும் இருந்தால்தான் அந்த கூட்டணி அரசு நிற்கும் என்கின்ற நிலையில் தான் காங்கிரஸ் அரசு இருந்தது. மன்மோகன் சிங் அரசும் நரசிம்மராவ் அரசும் பிற அரசுகளும் இருந்தன. அப்பொழுது எப்பொழுதாவது நீ சொல்லியிருக்கிறாயா, இந்த இந்தி எதற்கு இங்க தேசிய மொழியாக இருக்க வேண்டும், இந்தி பேசாத மாநிலங்கள் கூடுதல், இந்தி பேசாத மக்களின் எண்ணிக்கையும் கூடுதல், ஆகவே ஏன் இந்தி இருக்க வேண்டும், நீ இந்தியை நீ என் மீது திணிப்பதானால் நான் எதற்கு உன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் கொஞ்சம் பதப்படுவான், கொஞ்சம் மிதமாவா. புரிகிறதா? அதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த கல்விக் கொள்கையில் ஒரு தப்பும் இல்லை என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் மும்மொழி கொள்கை ஏன் வேணும் நீங்க சொல்றீங்க? இந்த பாருங்க, அவன் மும்மொழி கொள்கை என்று வைத்து விட்டான். இந்திய மொழிகளில் ஒன்று பரவ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இந்தி என்று சொன்னால் நாம் இந்த கல்வி திட்டத்தை தூக்கி எறிந்து விடுவோம். சரி, இந்திய அல்லாத ஒரு மொழி என்று சொல்லுகிற போது அதை தேர்வு செய்கிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதிகாரம் நம் கைக்கு வந்து விடுகிறது. அதனால என்ன பயன்னு கேட்கிறேன். பயனே இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் இந்திய மொழிகளில் ஒன்றை கூடுதலாக தன் தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் தாய்மொழிக்கு முன்பு காலங்களை விட மோடி அரசு முக்கியத்துவம் கூடுதலாக கொடுக்கிறது. அப்புறம் மோடி குஜராத்தில பேசுறது இல்லையா, ஹிந்தியில தானே பேசுறாரு. அவர் தேசிய மொழி என்று புரியாமல் நினைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேசிய மொழி கிடையாது. நீ வேறு கேள்வி கேட்கிற. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் ஒரு மனிதன் அவருக்கு ஆங்கிலத்தை பற்றி ஒரு எப்பொழுதும் அவர்கள் இந்த பிஜேபிக்காரர்களுக்கு ஒரு எதிர் உணர்வு இருக்கும். அது அந்நிய நாட்டு மொழி, அது தேசியத்துக்கு எதிரானது என்ற கருத்து அவர்களுக்கு இருக்கும். நம்முடைய மொழி தாய்மொழி அல்லாத இன்னொரு மொழியை படி இந்தி என்று தான் பேசத் தொடங்கினார்கள். இந்தி எடுபடவில்லை, எதிர்ப்புக்குள்ளாகிறது என்றவுடன் இன்னொரு தேச மொழியையும் கற்றுக்கொள், இன்னொரு மாநில மொழியையும் கற்றுக்கொள் என்று சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த மொழி கற்றுக்கொள்வது பெரிய சிரமத்தில் ஒன்றும் இல்லை. அதில் தேர்ச்சி அடைந்தால்தான் உனக்கு தேர்ச்சி என்ற நிலை இல்லை. இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள் என்று சொல்கிறான், வைத்துக்கொள். இப்பொழுது கூட ஆப்ஷனல் லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கிறது பள்ளிக்கூடங்களில். அதை இப்பொழுதுதான் எடுத்தார்கள். நான் படிக்கிற போது ஆப்ஷனல் லாங்குவேஜ் கட்டாயமில்லை, தேர்வு எழுதலாம், எழுதாமலே போகலாம். ஆனால் அது ஒரு பாடமாக இருக்கும். அதுபோல் நான் சொல்வது, இந்த திட்டத்தில் பல நன்மைகள் இருக்கின்றன. என்ன நன்மை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், 5 ஆண்டுகளுக்கு தான் இந்த திட்டத்தை அவர்கள் உனக்கு கொடுக்கிறார்கள். 2000 கோடி 2100 கோடி அவன் தருவான். 1000 கோடி நீ போட வேண்டும். 2 பங்கு அவன், 1 பங்கு நீ. ஏறத்தாழ துல்லிதமாக இல்லை. அப்படி வருகின்ற போது அவன் 5வது வகுப்பில் ஒரு மதிப்பீடு, 8வது வகுப்பில் ஒரு மதிப்பீடு, 12வது வகுப்பில் அரசு தேர்வு, கட்டாய தேர்வு, தேர்ச்சி அடைந்தால் தான் மேலே போக முடியும். இந்த 2 மதிப்பீடுகளில் ஒருவேளை நீங்கள் போதிய மதிப்பெண் பெறவில்லை என்றால் உங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து உங்களை 12வது வகுப்புக்கு தயார் செய்கிறான். உங்களை நிறுத்துவதில்லை. 8வதில் நீங்கள் தோல்வி அடைந்தால் நிறுத்துவதில்லை. சிறப்பு பயிற்சி அளித்து 12வதுக்கு உங்களை தயார் செய்கிறான். 1 கணினி கொடுக்குறான், நூலகம் கொடுக்குறான். இன்றைக்கு உலகத்தரத்தில் சிபிஎஸ்இ ஸ்கூலில் பெரிய பணக்காரர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் என்னென்ன வசதிகள் தரப்படுகின்றனவோ அவ்வளவு வசதிகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றன. அது பசுமை ஸ்கூல் என்று, பசுமை பள்ளி என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு அதனுடைய தரம். நம்முடைய பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடம் இருக்காது, வேற ஒன்றும் இருக்காது. நான் சொல்ல வந்ததை சொல்லிடு. இந்த வசதிகள் எல்லாம், இது எல்லாவற்றையும் விட அவன் சிபிஎஸ்இ தரத்திற்கு அந்த பாடத்திட்டத்தை வகுத்து கொண்டு போகிறான். பல லட்சம் ரூபாய் கட்டி நீ சிபிஎஸ்இ ஸ்கூலில் இந்தியும் அங்கே படிக்க வேண்டிய கட்டத்திற்கு இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், வசதி மிக்கவர்கள் எல்லாம் ஆளாகின்ற போது அதே சிபிஎஸ்இ தரத்திற்கு இந்தி இல்லாமல் அரசாங்கம் சொல்லுகிற ஒரு மொழியோ 2 மொழியோ எந்த ஆசிரியர் இருக்கிறானோ அதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய விருப்பத்திற்கெல்லாம் கேட்க முடியாது. ஏதாவது ஒன்று 40 பேர் இருந்தால் 40 பேர் 40 மொழியை கேட்டால் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு மொழியே, அந்த மொழி ஹிந்தியாதான் இருக்குன்றதா இவங்களுடைய விவாதமா இருக்கு. எப்படி இருக்கு? நீ முட்டாளாக இருந்தால் இருக்கும். தேர்வு செய்கிற உரிமையை உங்கள் கொடுத்த பிறகு நீ இந்தியை தேர்வு செய்தால் தான் இந்தி இருக்கும். அப்புறம் தேர்வு செய்கிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு. எதுக்கு சார் ஃபண்ட் அதிகமா அலோகேட் பண்றாங்க? எந்த மொழி ஆசிரியர்களுக்கு அதிகமா? சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இதற்கு தான் அதிகமா அலோகேட் பண்றாங்க. புரியல. இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாநில அரசு 3வது மொழி எது என்று தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். அது இந்தி வேண்டும் என்று சொன்னால் இந்தியை வைத்துக் கொள்ளலாம். இந்தி வேண்டாம் என்று சொன்னால் அது விரும்புகின்ற மொழிக்கு ஆசிரியர்களை போட்டு சொல்லிக் கொடுக்கலாம். ஆகவே அதிகாரம் உங்கைக்கு வந்து விட்ட பிறகு நீ அஞ்ச வேண்டிய வேலையே இல்லை. அப்புறம் அதான் சொல்றாங்க. இப்படிதான் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்களுமே அதான் சொன்னீங்க,
ஹிந்தி வேணும்னா எடுத்துக்கலான்றீங்க. அப்ப நான் மராட்டி குஜராத்தி எடுக்கலாமா, நீ ஏன் அங்க போற, மலையாளம் தெலுங்கு எடுன்றீங்க. இப்பயே நீங்க சக்குல கம்மி பண்றீங்களே, அப்ப போக போக இன்னும் குறுகதானே விளங்காம இந்த கேள்வி விளங்காத கேள்வி. மராத்தியில் 30 மாணவர்கள் கேட்டால் மராத்தியிலிருந்து ஆசிரியர்களை வரவழைக்க முடியும். பம்பாயில் ஆசிரியர்களே கிடையாதா? வேலை இல்லாமல் திரிதான் மீதி எல்லாம். சார் மராட்டில இப்ப படமே வர்றது கிடையாது சார், சினிமா படங்களே வர்றது கிடையாது. எங்கேயோ போற நீ. இந்த பாரு, பெருவாரியான மாணவர்கள் மராத்தி படிக்க விரும்பினால், பெருவாரியான மாணவர்கள் ஒரியா படிக்க விரும்பினால், அந்தந்த மாநிலங்களில் ஏராளமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நீ வரவழைத்துக்கொள். நான் சொல்கிறேன், அரசாங்கம் உன் கையிலே இருக்கிறது. நீ எதற்காக ஒரியாவையும் அந்த மராத்தியையும் பயன்படுத்த போகிறாய்? திராவிட மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள். திராவிட இன உணர்வை பெருக்கு. நீ ஏற்கனவே அதை செய்ய தவறி. அரசு செலக்ட் பண்ணணுமா, இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணணுமா? அரசு செலக்ட் பண்ணும். எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன படிக்கணும், உன்னுடைய சாய்ஸில் இல்லை. மாநில அரசாங்கத்தினுடைய சாய்ஸில் தான் இருக்கிறது. உனக்கு இங்கிலீஷே பிடிக்காது, அதெல்லாம் உன்னுடைய சாய்ஸில் இல்லை. நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவதென்றால் இவையெல்லாம் இருக்கின்றன. விரும்பினால் படிக்கவா, விரும்பாவிட்டால் போ. இந்தி இருக்காது, உறுதியாக இருக்காது. ஏனென்றால் நம்முடைய கொள்கை அது. இந்தி இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. ஆகவே பெருவாரியான மாணவர்களுக்குரிய ஆசிரியர்களைத்தான் போட முடியுமே தவிர, அதை மாநில அரசாங்கம் தேர்வு செய்து விடுமானால் 3வது மொழியை படித்து தொலைக்க வேண்டியது இருக்கிறதே என்பதற்காக படிப்பார்கள். இன்றைக்கு உள்ள உலகத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் முக்கியம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்திய மொழிகளில் இன்னொன்று கூடுதலாக பார்க்க வேண்டும் என்பதை அது கொள்கையாக வைத்திருக்கிறது. அவன் அதற்கு 2000 கோடி பணம் கொடுக்கிறான். சிபிஎஸ்இ தரத்தில் பள்ளிக்கூடம் கொடுக்கிறான், பெரிய நூலகம் கொடுக்கிறான், கம்ப்யூட்டர்கள் கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய வசதி ஏழை பிள்ளைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பல லட்சம் கட்டி மாணவர்கள் சிபிஎஸ்இயில் படிக்கின்ற அதே கல்வியை ஒரு பணமும் செலுத்தாமல், ஓரணா செலுத்தாமல் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பெற முடியும் என்று சொன்னால், இதை 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக நீ தவறு விட்டது குற்றமா, அல்லது வேண்டாம் என்று சொல்வது சரியா? எல்லாமே இருக்கிற இந்த NEP-யை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாநிலங்கள்ல என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி? இப்பதான் வந்திருக்குங்க. என்ன வளர்ச்சி இருக்குன்னு இப்பதான் என்ன கேட்கிற நீ? ஒரு பள்ளிக்கூடம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் படித்து வர வேண்டும். அந்த மாணவனுடைய தரம் எப்படி வருகிறது என்று 1வது இப்பதான் தொடங்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் ஆயிருக்கும் இந்த கல்வி தொடங்கி. அவன் 3வது வகுப்பில் இருப்பான், நாம் தொடங்கி 2வது வகுப்பில் தான் இருப்போம். ஆக 12வது வகுப்பு வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் இதே கல்வி திட்டம் வளர்ச்சி அடைந்து வருவதற்கு. உடனே என்ன தரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன இது கேள்வி? இது என்ன கேள்வி? அந்த வளர்ச்சி இங்க இருக்குல்ல சார், இது என்ன கேள்வி? அதாவது சரி இப்படி எடுத்துக்கோ, நீங்க 2 வருடங்கள் சொல்றீங்க. அந்த 2 வருடங்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய இங்க விட அந்த டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்குன்றதா ரிப்போர்ட் சொல்லக்கூடியதாக இருக்கு. இல்லம்மா, டிராப் அவுட்ஸ் எல்லாம் இருக்காது. இதுக்கு அடிதடி நடக்க போகுது. நான் சொல்றேன், உனக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கு நாம் போக முடியவில்லை. சிபிஎஸ்இ தரத்திற்கு உள்ள இந்த பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே நுழைவதற்கு ஏழை மக்கள் எப்படி நாம் 25% பிள்ளைகள் ஆங்கிலம் வழி பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்கு அரசாங்கம் பணம் கட்டுகிறதோ, அது ஒரு முட்டாள்தனமான திட்டம், படுமுட்டாள்தனமான திட்டம். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தரம் இல்லை என்று சொல்லி 25% மாணவர்கள் ஆங்கில பள்ளிகளுக்கு போக விரும்பினால் அந்த பகுதியில் நீங்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். 25 இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ள, 250 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். 225 பேர் வெளியே மறுபடியும் மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுவார்கள். 25 பேர் மட்டும் உள்ளே போவார்கள். இந்த 25 பேருக்கு அரசாங்கம் பணம் கட்ட நீனே ஒத்துக்கொள்கிறாய் என்னுடைய பள்ளிக்கூடம் தகுதி இல்லை என்று, அந்த ஆங்கில கான்வென்ட் தகுதியானது என்று. இதற்கு நீ போய் பணம் கட்டுகிறாய், உங்களுடைய மாணவர்களை 2 தரமாக பிரிக்கிறாய். அப்படியானால் நீயே இந்த ஆங்கில கான்வென்ட்டுகளுக்கு முழுவதும் பணம் கட்டு, எல்லா பிள்ளைகளையும் அங்கே அனுப்பு, அதே தரத்திற்கு அவர்கள் உருவாகட்டும். முட்டாள்தனமாக அதை செய்கிறீர்கள். இப்ப இந்த விஷயத்துக்கு அது தொடர்புடையதில்லை. நான் சொல்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்திற்கே இவ்வளவு அடிதடி நடக்கிறது என்றால், ஆங்கில கான்வென்ட்டில் 25% மாணவர்கள் உள்ளே நுழைவதற்கு 250 பேர் வர்றான். 25 மடங்கு கூடுதலாக வருகிறான். சீட்டு போட்டு குலுக்கி அதை எடுக்கிறார்கள். அரசாங்கம் பணம் கட்டுகிறது. இந்த பள்ளிக்கூடத்திற்கே இந்த நிலை என்றால், இது போன்ற பசுமை பள்ளிக்கூடத்திற்கு, சிபிஎஸ்இ தரத்திற்கு உள்ள பள்ளிக்கூடத்திற்கு, கணினி கல்வியெல்லாம் சின்ன வயதிலேயே சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடத்திற்கு பெரிய அடிதடி நடக்கும். இது நான் சொன்னது சொல்லி அடிதடி நடக்கும். ஆகவே மாணவர்கள் இதில் நுழைவதற்கும், நீ என்ன மொழியை தேர்க்கிறாயோ அந்த 3வது மொழியை தேர்வு செய்து கொள்வானவன். அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதெல்லாம் அரசாங்கத்தின் கையில் விட வேண்டும். 40 பேர் 40 சொல்லுவான். 400 பையன் படித்தால் 400 சொல்லுவான். அதெல்லாம் நாம் செய்ய முடியாது. ஆங்கிலம் கட்டாயம், இந்தி கட்டாயம், இந்திய மொழிகளில் 3 கட்டாயம். அதை மாநில அரசு முடிவு செய்யும். வைத்துக்கொள், முடிந்தது. இப்பொழுது நீ சிபிஎஸ்இ தரத்திற்கு ஓரணா கொடுக்காமல் இலவசமாக ஏழை பிள்ளைகள், ஒதுக்கீடு கொள்கை இல்லை,
பணம் கட்ட வேண்டிய தேவை இல்லை. அதிலே ஏராளமான பேர் விண்ணப்பிப்பார்கள். நீ சீட்டு போட்டு குலுக்கித்தான் அவர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் நீ கழிப்பிடம் இல்லாத பள்ளிக்கூடம் நடத்துகிறவன், நீ குடிக்க தண்ணி இருக்காது, கழிப்பிடம் இருக்காது. இதுதான் நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தின் லட்சணம். வாத்தியார்கள் இருக்க மாட்டார்கள். எதுவுமே இல்லாம இப்ப நம்ம அங்க இதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இல்ல பொதுவா எப்படி பிடிச்சுக்கலாம். இப்போ லிட்ரஸி ரேட்டும் சரி, வேலை வாய்ப்புக்காக இடம்பெயர்றவர்கள் இங்க இருந்து அதிகம் அங்க போறாங்களா, அங்க இருந்து அதிகமா இங்க வராங்களா? லிட்ரஸி ரேட் இங்க ஜாஸ்தியா இருக்கா, அங்க ஜாஸ்தியா இருக்கா? சவுத் இந்தியால ஜாஸ்தியா இருக்கா, நார்த் இந்தியால ஜாஸ்தியா இருக்கா? நீ புரியாம பேசுற. நார்த் இந்தியனே அமெரிக்காவுக்கு போறேன், வரதே இல்லையா யாருமே? இங்க வருவதில்லை. இந்தியா முழுவதும் அமெரிக்கா தான் கனவு நாடு. ஒருவனும் தமிழ்நாட்டுக்கு வருவது. ஜெர்மனும் வேற லாங்குவேஜ் தானே கத்து கொடுக்கணும், எதுக்காக இந்திய மொழி உள்ள வர்றோம்? வேற வேற கேள்விகளுக்கு போனீங்கன்னா இது இல்ல, இதெல்லாம் நான் சொல்றேன். இந்தியா முழுவதுக்கும் கனவு. பஞ்சாபியனுக்கு, ஹரியானாக்காரனுக்கு, தமிழனுக்கு, தெலுங்கனுக்கு எல்லாருக்கும் கனவு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன். அந்த நாடுகளுக்கு போகின்றவர்கள் குறைவு. ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்படி போகின்றவர்கள் அதற்குரிய மொழியை தயார் செய்து கொள்கிறார்கள். அதற்கு அந்த மொழியை பொய்யா மொழி மகனெல்லாம் பிரெஞ்சு படிக்கிறாரே, இதெல்லாம் பெரிய பிற்பட்ட ஒதுக்கீட்டில் வந்து நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்ன காலமெல்லாம் போய் பிரெஞ்சு படிக்கிற காலத்துக்கு நான் வந்து விட்டோம் என்பதே சரிதான். அது மாதிரி யாருக்கு எப்ப தேவையோ அந்த மொழியை அவங்க படிச்சுட்டு போறாங்க, எதுக்காக அது கம்பல்சரி ஆக்குறீங்கன்றத அவங்க கேட்கறாங்க. அவன் அவனுடைய அரசாட்சியினுடைய கொள்கை, நான் ஆக்க மாட்டேன். அரசாட்சியினுடைய கொள்கை இந்திய மொழிகளில் ஒவ்வொருவனும் ஒரு இந்தியனாக இருப்பதற்கு தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று விரும்புகிறான். அது இந்தியாவாக இருந்தபோது நாம் மண்டையை உடைத்து கொண்டோம் உண்டு. ஏனென்றால் அதில் மெஜாரிட்டேரியன் ரூல் வரும், பெருவாரியானவர்களின் ஆதிக்கம் வரும். நாம் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகி விடுவோம். ஆகவே இந்தியை எதிர்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்லுகிற போது இந்தி வேண்டாம், உன் மீது ஆதிக்கம் செலுத்தாத இன்னொரு இந்திய மொழியை கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் சொல்றான். அது அவனுடைய கொள்கை. இன்னொரு சனியனை வேண்டாம் வேண்டாம்னா போ, சிபிஎஸ்இ தரத்திற்குள்ள பள்ளிக்கூடத்தை இட. நாட்டில் இருக்கிறவனெல்லாம் மிகச்சிறந்த ஏழை மக்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை வழங்குவான். நீ இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு கழிப்பிடம் இல்லாத, கட்டடம் இல்லாத, கரும்பலகை இல்லாத கல்வியை வழங்கு. இந்த கான்வென்ட்டுக்கு போய் அலைகிறா 25% கட்டி கொண்டு உன்னுடைய கல்வி தரம் இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் நீனே அனுப்புகிறாய் 25%. அதை விட 100 மடங்கு தரம் உள்ள இந்த கல்வியை இன்னொரு மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம். அது இந்திய மொழியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி இல்லை என்றாலும் கற்றுக்கொள்ள மாட்டோம். போ போ, உனக்கு 1000 கோடி, அவனுக்கு 2000 கோடி. அவன் ஒன்றும் கட்டாயப்படுத்தவில்லை. உன்னை செவத்தில, உன்னை மரத்தில கட்டி வைத்து அவன் ஒன்றும் அடிக்கவில்லை. வேண்டும் என்றால் வா, வேண்டாம் என்றால் போ. நீ என்ன முட்டாள்தனம் செய்கிறாய் என்றால், நான் பள்ளிக்கூடம் கட்ட மாட்டேன், வாத்தியார் வைக்க மாட்டேன், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டேன், 2000 கோடி எனக்கு குர்ரா என்று சொன்னால் அவன் முட்டாளா? நீ பெரிய கட்டிக்காரனா? இதற்கு 12 கட்சியை கூட்டணி போட்டு கொண்டு பேசுவாயா? இந்தி திணிப்பு, இந்தி திணிப்பு. இதுல எந்த இந்தி திணிப்பு இருக்கிறது நீ சொல்ற? நான் கேட்கிறேன். இதுல இந்திய திணிப்பு எங்க இருக்கிறது? நான் அரசியலை விட்டே போய் பாஜக கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறாங்க. பாஜக அண்ணாமலை நம்முடைய சீமான் மாதிரி இந்த சமயத்திலே போய் இந்த கல்வி திட்டத்தை பற்றி தானே இவர் பேச வேண்டும். ஏண்டா இந்தியை இங்கே எங்கே திணிக்கிறோம் என்று கேட்பதற்கு பதிலாக நாங்கள் இந்தி அவசியமான மொழி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதற்கு வாக்கெடுப்பு நடத்த போகிறோம் என்று சொன்னால் மக்களுக்கு புரியாதவனுக்கு என்ன ஏற்படும்? உனக்கே நீனே இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாயே, அவன் என்ன கேள்வி கேட்பான்? அண்ணாமலை இந்திக்கு வாக்கெடுப்பு நடத்த போகிறேன் என்று சொல்லி கையெழுத்து வாங்க போகிறேன் என்று சொல்கிறார். உன்னை இந்தியை திணிப்பது தான் நோக்கம் போல் இருக்கிறது என்று சொல்வான். இந்த ஆள் சேம் சைட் கோல் அடிக்கிறார், புரியாமல் பேசுகிறார், எப்பொழுது எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகிறார். இவர் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த திட்டத்தில் இந்தி இருக்கிறதா? முடிவு செய்ய வேண்டிய அதிகாரத்தை உன் கையிலே கொடுத்திருக்கின்ற போது நீ ஏன் இந்தியை பற்றி அஞ்சுகிறாய்? தீர்மானம் போடு. எங்களுடைய நாட்டில் இந்த திட்டத்தில் இந்தியை நாங்கள் பயிற்றுவிக்க மாட்டோம். ஒத்துக்கொள்கிறான், பணம் தருகிறேன் என்று சொல்கிறான். அண்ணாமலை இன்னொரு விஷயம், நீ 2வது 3வது மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று விரும்பினால் ஒன்று செய். நம்முடைய ஸ்டாலின் நடத்துகிற பள்ளிக்கூடங்களுக்கு போ, அந்த கல்வி தரத்தில் இரு. 8வது படிக்கின்றவன் கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. 8வது, இதெல்லாம் நான் அறிக்கைகள் சொல்லுகிறேன், நானாக சொல்லுகின்ற கருத்தில் 8வது படிக்கின்றவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. இதுதான் நம்முடைய ஸ்டாலின் கற்பிக்கின்ற கல்விக்கூடங்களின் நிலைமை. மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு மிகச்சிறந்த கல்வியை மிகச்சிறந்த சிபிஎஸ்இக்கு இணையான திட்டத்தில் பசுமை பள்ளிக்கூடங்களில் காரணா செலவில்லாமல் ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்கிறேன். நான் அண்ணாமலை இன்னொன்று கூட சொல்லியிருந்தாரு, நான் பேசியதற்கு நீங்க ஒப்புக்கொள்கிறாயா? என்ன தடை? என்னமோ கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாயா, என்ன தடை சொல்லு பார்ப்போம்.
நான் ஏழைகளுக்கு அந்த கல்வியை வழங்க போகிறோம், இலவசமாக வழங்க போகிறோம். மத்திய அரசாங்கம் அந்த செலவை பெரும்பகுதி ஏற்றுக்கொள்கிறது. இதில் உலக தரத்திற்கு அந்த கல்வி வழங்கப்படுகின்ற திட்டம் இருக்கிறது. சிபிஎஸ்இயே தோற்கடித்து விடும் என்று சொல்கிறார்கள். அடிதடி நடக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு. இவ்வளவு தகுதியுடைய கல்வியை என்ன 3வது மொழி ஒன்று நீ சொல்லுவதற்கெல்லாம் அவன் மத்திய அரசாங்கம் நான் இந்திய மொழிகளை இந்தியர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் இந்திய உணர்வு இருக்கும் என்று அவன் புரியாமல் நினைக்கிறான். நான் சொன்னால் மொழியே தேவையில்லை இன்றைய வளர்ச்சி காலகட்டத்தில். நான் கருதுவது வேறு. ஆனால் நமக்கு தடை ஒன்றே ஒன்றுதான், இந்தி. ஏனென்றால் நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஆகிவிடுவோம். ராஜாஜி சொன்னது போல இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்தி இல்லாததினால் நமக்கு வசதி, இந்த பணத்தை வாங்கு, நம்முடைய ஏழை பிள்ளைகள் படிக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பிரெஞ்சு படிப்பார்கள், எங்களுடைய பிள்ளைகள் சிபிஎஸ்இ தரத்திற்கு இந்த ஏழை பிள்ளைகள் படிக்கட்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள். ஒரு சின்ன சிரமம் தெலுங்கையோ மலையாளத்தையோ அவன் கற்றுக்கொண்டு விட்டு போகிறான். திராவிட இன உணர்வு வளரும். சரி, நீங்க எனக்கு கேட்டனால எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள், பெரும்பாலான வட மாநிலங்கள் இப்ப இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, போஜ்புரி, ஒடிசி, சத்தீஸ்கரி இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஹிந்தி அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க படைப்புகள் உருவாக்குறது இல்ல. இப்ப நம்மளே எடுத்துக்கோமே, தமிழ்நாட்டுல இருந்து வர படம் இருங்க முடிச்சிடுறேன். இருங்க தமிழ்ல இருந்து வர படங்களை தமிழ்நாட்டுல இருந்து இருங்க சார். இப்ப மலையாள படம் அப்படின்னா கேரளால இருந்து வருதுன்னு சொல்லுவோம், தெலுங்கு படம்னா இதுல இருந்து வருதுன்னு சொல்லுவோம். இருங்க, இப்ப ஹிந்தி படம் எங்க இருந்து வருது நீங்க சொல்லுங்க. ஹிந்தி படம் எந்த மாநிலத்துல இருந்து வருது? கல்விக்கு தொடர்பான கேள்வி கேட்டா இல்ல, இது தொடர்பு இருக்கு சார், நீங்க பதில் சொல்லுங்க. வெளியே போறா, யூ கோ அவுட். தொடர்பு இருக்கு சார், நீங்க பேசுங்க, நான் எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். போஜ்புரி போட்டும், அவன் போட்டு, இவன் போட்டு, இந்திக்குள்ள 7000 மொழி சேரட்டும், அந்த மொழிகள் எல்லாம் அழியட்டும், அதெல்லாம் நம்முடைய கவலை இல்லை. இல்ல சார், இதுக்கு தொடர்பு இருக்கு. இல்ல, நீங்க தொடர்பு இருக்குது, பதில் கூட பதில் சொல்லுங்க. அது போஜ்புரிக்காரங்கிட்ட போய் எங்கிட்ட எனக்கு இதெல்லாம் இல்ல, ஹிந்தி திருப்பி இல்ல நீங்க தானே சொல்றீங்க. அதுக்கு தான் இந்த ஒரு கேள்வி கேக்குறேன். ஹிந்தி திருப்பி போஜ்புரி மீது இருந்தா உனக்கு என்ன நினைச்சா வந்து? இல்ல சார், இதுக்கு ஹிந்தி படங்கள் எந்த மாநிலத்தில இருந்து வருது? நான் ஒண்ணு சொல்றேன், ஹிந்தி படத்திற்கு உன்னுடைய சாய்ஸ். ஹிந்தி படத்திற்கு போகாமல் உன்னுடைய சாய்ஸ். ஒன்று என் மீது திணிக்கப்பட்டால் அது குறித்து தான் நான் பேசுவது. அதான் இவங்க சொல்றாங்க. சும்மா விளங்காம பேசிக்கிட்டு இருக்கேன். ஹிந்தி படத்தை பத்தி எல்லாம் நான் பேச முடியாது, போஜ்புரி லாங்குவேஜை பத்தி எல்லாம் பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வருகிறதா? இந்த கல்விக்கூடத்தின் மூலம் இல்லை, இந்த கல்விக்கூடத்தின் மூலம் வரவில்லை. போஜ்புரி மொழி அழிகிறது இந்தியா, அதை பற்றி அவன் கவலைப்படட்டும். என்னுடைய தமிழ் அழிகிறதா இந்தியால்? தமிழ் அழியும்னு தான் சொல்றாங்க. எப்படி ஹிந்தி அழிஞ்சது, இப்ப எப்படி அங்க ஹிந்தி வந்ததால போஜ்புரி உள்ளிட்ட அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அழிஞ்சு இப்ப அந்தந்த இதுல இலக்கியங்களோ படைப்புகளோ வர்றதில்லை. இல்ல சரி, இருங்க எனக்கு பேச விடுங்க. எப்படி ஹிந்தி வந்தனால மராட்டி உள்ளிட்ட ரீஜனல் லாங்குவேஜ்ல இலக்கியங்களோ படைப்புகளோ வர்றதில்லையோ, இது இங்க வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தியும் வரும். அதனால தமிழ் மொழி அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதா இவங்க வைக்கக்கூடிய வரும்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையிலே என்ன போட்டிருக்கு? இருங்க, அந்த அறிக்கையிலேயே போட்டிருக்கு while it's possible அப்படின்றதுதான் போட்டிருக்கு. when it's பாசிபிள் இருந்ததுன்னா ஹிந்தியும் கத்துக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கு. அது வேண்டாம்ல, சாய்ஸ் மட்டும் இருக்குல்ல. இந்த பாருங்க, இந்த உணவை நீ எடுத்துக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தால் தள்ளு அங்கிட்டு. உனக்கு தான் விருப்பம் இல்லையே, வேற உணவு என்ன இருக்கு எனக்கு? தமிழ் என்ன வேற இன்னொரு மொழியை கொடுத்த கருத்துக்கும் சொல்றான்ல. அந்த மொழிக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கணும்ல நிறைய. அதையும் நீங்க என்ன சொல்றீங்க, 4-5 லாங்குவேஜ் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கொண்டீங்க. இந்த பாருமா, இந்தி ஒன்றுதான் ஆதிக்க மொழி, இந்தி ஒன்றுதான் நம்மை 2ஆம் தர குடிமகனாக ஆக்கக்கூடிய மொழி. அந்த மொழிக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்தியாவில் எந்த மொழி வந்தாலும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தாது. ஆகவே நீ உன்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன், திராவிட மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள். திராவிட இன உணர்வை பெருக்கு. ஒன்று, தமிழ் செம்மொழி, 3000 ஆண்டுகளுக்கு முந்திய மொழி. அந்த மொழியை கடைசி வரையிலும், பூமி இருக்கிற வரையிலும் அழிக்க முடியாது. போஜ்புரி மாதிரி மொழிகள், படகர் மாதிரியான மொழிகள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்படவில்லை என்றால் அவர்கள் போராட வேண்டும். அந்தந்த மக்கள் அவர்கள் போராடி தங்களுடைய மொழிகளை நிலைக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தன்னுடைய மொழியை எழுத்து மொழியாக்கி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர, அப்படி செய்கின்ற மக்கள் உலகத்தில் போராடி சிறுபான்மை மக்கள் காப்பாற்றிக் கொள்கிறவர்களுக்காக காப்பாற்ற தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தன்மை. இப்பொழுது நாம் பேசுவது, இந்த கல்வியால் ஏழை மக்களுக்கு நன்மை வருமா வராதா என்று கேட்டால் அதை விட்டு போஜ்புரிக்கு போகிறாய், அதை விட்டுட்டு இந்தி படத்துக்கு போகிறாய். நான் எப்படி உனக்கு பதில் சொல்வது? நான் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். நான் இந்தி வந்தால் நானும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்தி வருவதை தடுத்துக் கொள்கிற அதிகாரத்தை நம்மிடம் கொடுத்து விட்டால் நாம் இந்தியை தள்ளிவிடுவோம். திராவிட மொழிகளில் ஒன்று அவன் கட்டாயப்படுத்துகிறான், 3வது மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று நட்டமில்லை.
அது நம்முடைய தலையில் உட்கார போவதில்லை. படிக்கிறோம், பிறகு வேண்டுமென்றால் வைத்துக் கொள்கிறோம், இன்னொரு மொழி கூடுதலாக அவன் விரும்புகிறான். இந்திய மொழிகளை இந்தியர்கள் கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டியவர்களெல்லாம் பிரெஞ்சு கற்றுக்கொள்கிறார்கள் என்று அவன் கோவப்படுகிறான். அது அவனுடைய மனப்பான்மை. ஆட்சி அவன் கையில் இருக்கிறது. நமக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்றால் நாம் எதிர்த்து போராடுவோம். ஆதிக்கம் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு மொழியை கற்று தொலைத்து விட்டு நாம் சிபிஎஸ்இ தரத்திற்கு இந்த கான்வென்ட்டுக்கு 25% கட்டி பணம் கட்டி தொலைக்கிறாய மானங்கட்ட நீ, உன்னுடைய பள்ளிக்கூடம் தகுதியற்றது என்று இந்த சிபிஎஸ்இ தரத்திற்கு உள்ள பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய ஏழை பிள்ளைகளை அனுப்புவாயா? அடிமட்ட பிள்ளைகளை எல்லாம் அனுப்புவாயா? அதையெல்லாம் விட்டு விட்டு அது வேண்டாம் 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 என்ன ஏன் வேண்டாம்? நீ தவறான கருத்தை வேறு பேசுகிறாய். நேற்று கூட்டம் போட்டு கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் தலைவர்கள் தானே. இதில் இந்தி எங்கே நுழைகிறது? அது ஒன்றை மட்டும் சொல்லட்டும், நான் அரசியல் விட்டு போய்விடுகிறேன். இந்தி இந்த திட்டத்தில் எங்கே நுழைகிறது? சாய்ஸ் உன் கையில் இருக்கிற போது அது எப்படி நுழையும்? நீ திறந்து விட்டால் நுழையும். அப்படின்னு நீ மோசமான ஆள் என்று அர்த்தம். இதற்கு கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்தி ஆதிக்கம் எங்கே வரும், நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி 12 கட்சிகள் சேர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் யோசனையோடு தான் பேசுகிறார்களா என்று கேட்கிறேன். ஏழை பையன் சிபிஎஸ்இ தரத்திற்கு படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இதற்காக இந்த ஒரு மலையாளத்தையோ தெலுங்கையோ படித்து தொலை, அதனால் ஒன்றும் பெரிய கேடில்லை என்று சொல்கிறேன். அதை விட்டு விட்டு 1000 கோடி நாம் கொடுத்து 2000 கோடிக்கு மிகச்சிறந்த கல்வி திட்டத்தை உம்பிட்டு பள்ளிக்கூடம் தான் என்ன தகுதியில் இருக்கிறது என்று தெரிகிறது. 8வது படித்தவனுக்கு கூட்டல் கழித்தல் போடவில்லை. இந்த மாதிரி நீ பள்ளிக்கூடத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாய். நீ பூராவும் உனக்கு உன் கையில நிர்வாகம் வரப்போகுது. ஆசிரியர்லாம் நீ நியமிக்கலாம். நமக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். அது பெரிய நன்மை இல்லை. கட்டணா நாம் கட்ட போகிறோம், ஆசிரியர்களை நாம் நியமிக்க போகிறோம். அப்புறம் நமக்கு எப்பவும் ஆசிரியர்கள் நியமிப்பதில் வருகிற நன்மைகள் எல்லாம் நமக்கு வருமே. அதிகாரத்தை மோடி வைத்துக் கொள்ளவில்லையே, இதெல்லாம் ஒரு பேச்சு. அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது விஜய் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். விஜய் அவர் ஸ்கூல்ல இப்படி பண்றாரு, ஆனா அவர் இதை எதிர்த்து பேசுறாருன்னு. இதெல்லாம் உங்களுடைய கருத்து? ஆமா, இதுக்கு விஜய் செய்யறதுக்கு விஜய் பதில் சொல்லுவதா நான் சொல்லுவதா? விஜய்க்கு ஒரு முரண் இருக்குமானால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்தி கற்பிப்பாரையானால் அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவரே தவிர இது எனக்கு நான் இதை இந்தியை எதிர்க்கிறேன். தொடக்க காலத்திலிருந்து எடுக்கிறேன். இந்தி நம்ம 2ஆம் தர குடிமக்களாக்கும் என்று நினைக்கிறேன். இந்தியை தடுத்து நமக்கு விருப்பப்படி நடத்தி கொள்வதற்கு அதிகாரம் நம் கையில் தரப்படுகின்ற போது நமக்கு ஒரு தீங்கும் இல்லை. மிகச்சிறந்த கல்வியை நம்முடைய ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். நான் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தவில்லை. விஜய்க்கு பதில் விஜய் சொல்லட்டும். என்னுடைய மகனை நான் 1வது வகுப்பிலிருந்து தமிழுக்காக மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடவில்லை. எல்லா ஏழை மக்களோடும் எல்லா தரத்து எல்லா ஜாதி மக்களோடும் அவன் சமமாக பழகி, இளம் வயதில் அந்த எண்ணம் வராது, சமமாக பழகி வளர்ந்தால்தான் இந்த சமூகத்திற்கு அவன் பொருந்துகின்றவனாக இருப்பான். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். ஆகவே இவன் படிப்பது முதல் கட்டம். எல்லா தரத்து எல்லா ஜாதி மக்களோடும் இணையாக பழக வேண்டும் என்பது முதல் நோக்கம். தமிழ் 2வது நோக்கம். நான் என்ன பேசுகிறேனோ அதற்கு நான் என்ன செய்கிறேன் என்று தான் பேச முடியுமே தவிர விஜய் அந்த பள்ளிக்கூடம் வைத்திருக்கா இந்த பள்ளிக்கூடம் வைத்திருக்காருன்றதெல்லாம் விஜய் பதில் சொல்லட்டும். நான் என்ன சொல்ல முடியும்? ஆகவே நான் மீண்டும் சொல்லுகிறேன்மா, மிகச்சிறந்த தரம் வாய்ந்த கல்வி ஒன்று மத்திய அரசாங்கத்தின் பணம் அரையரைக்கால் பங்கும் நமக்கு 1/4 பங்குமாக இருக்கின்ற போது இந்த ஏழை மக்களுக்கு வெறும் 25% கான்வென்ட்ல போய் கொண்டு போய் விடுவதற்கு பணம் கட்டி கொண்டு நாசமாகிறாயே, அதற்கு அடிதடி நடக்கிறது, குலுக்குச்சீட்டு நடக்கிறது. உன்னுடைய பள்ளிக்கூடத்தை தரமில்லை என்று எல்லாரும் கருதுகிறார்களே. இந்த கட்டத்தில் தரமான பள்ளிக்கூடம் வருகிற போது இதுவும் எண்ணிக்கையில் சுருங்கிய பள்ளிக்கூடம் தான் வரும். ஆகவே நிச்சயமாக இதில் சேருவதற்கு அடிதடி நடக்கும். ஏழை பிள்ளைகளை மட்டும்தான் சேர்ப்பது என்பதை கொள்கையாக வை. அந்த பிள்ளைகளுக்கு சீட்டு போட்டு கொடுத்து இந்த சிபிஎஸ்இ தரத்தில் ஏழை மக்களை, எனக்கு பேப்பர் போடுகிற பையன் கேந்திரிய வித்யாலயத்தில் படிக்கிறான், எப்படிடா நீ எங்கள் இடம் பெற்றா என்று கேட்டேன். அது அரசு இடங்கள் போக கொஞ்சம் பேர் உள்ளூர் மக்களுக்கு குலுக்கு சீட்டு போட்டு எடுப்பார்கள், அதில் என் பேர் வந்தது என்று சொன்னான். அவன் எப்படி படிக்கிறான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது மாதிரி ஏழை மக்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை, இன்றைக்கு உலகத்தரத்திற்கு உள்ள கல்வியை கொடுப்பதற்கு சிபிஎஸ்இயையும் பிற கல்வி நிறுவனங்களையும் அகற்றத்தக்க அளவுக்கு தரம் வாய்ந்த கல்வியை எப்படி திட்டம் போட்டு வருகிறான் பாருங்கள். 5வதுலே உனக்கு மதிப்பீடு உண்டு, 8வதுலே மதிப்பீடு உண்டு, ஆனால் உன்னை ஃபெயிலாக்குவதில்லை, போவதில்லை, ஆனால் உனக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறோம். மீண்டும் 12வதுக்கு வருகிறாய். ஆகவே நான் மோடி செய்த ஒழுங்கான வேலையை தான். நான் மோடிக்கு ஒரு சின்ன இது உண்டு, 2 மொழி இந்திய மொழிப்படி 4 மொழி. பாராளுமன்றத்தில் இப்பொழுது ஒழுங்காக எல்லாரும் தமிழில் பேசலாம் என்று சொன்ன பிறகுதான் நம்முடைய 40 உறுப்பினர்களும் பேசுகிறார்கள். இல்லாவிட்டால் நிர்மலா சீதாராமனும் சிதம்பரமும் தான் பேசுவார்கள். வேற ஒரு ஆளுக்கு கடித்து துப்பி நமக்கு புரியாமல் செய்து விடுவார்கள்.
அது முடியாது, பேசவும் முடியாது, பேசாமல் உட்கார்ந்துருப்பார்கள் என்ன. அதனால அவருக்கு அந்த மாத்ரு பாஷா என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நாம் ஒரு காலகட்டத்தில் தமிழ் இயக்கம் நடத்தினோம், இந்த தாய்மொழிக்காக இயக்கம் நடத்தி நாம் அந்த உணர்வு பெற்றோம். அவருக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதனால பாராளுமன்றத்தில் எல்லாம் அவன் மொழியில் ஒரியாவில் பேசுகிறான், மராத்தியில் பேசுகிறான், எல்லாத்துலேயும் பேசுகிறான். அது ஒரு நல்ல வரவேற்பு. அது மாதிரி நம்முடைய மொழிகளில் இன்னொன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார். இது ஒரு பிஜேபியினுடைய மைண்ட் செட். அது போகட்டும், நமக்கு இதில் வந்த நட்டம் ஒன்றும் இல்லை. நமக்கு மிகச்சிறந்த கல்வித்தரத்தில் கல்வி கிடைக்கிறது. நம்முடைய ஏழை மக்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அதை விட்டு நான் 2000 கோடியை மட்டும்தான் நான் சட்டி முட்டி வாங்கி கொடுப்பேன், அல்லது நான் வேற எதுக்காவது 500 ரூபாய் நன்கொடை கொடுப்பேன், அது நல்ல கல்வியை கொடுக்க மாட்டேன். கல்வி முக்கியமா, கல்வியும் மருத்துவம் முக்கியம். மற்றதெல்லாம் நீ கொடுக்காம நாசமாக போகணும். யார் இதெல்லாம் கேட்டார்கள் இந்த இலவசங்களை எல்லாம்? முதலில கல்வி, மிகச்சிறந்த கல்வி எங்களுக்கு வேண்டும், உலகத்தரத்திற்கான கல்வி வேண்டும், எங்களுடைய ஏழை மக்களுக்கு வேண்டும். அது வருகிறது. இது முட்டாள்தனமாக நேற்று இந்தி எதிர்ப்பு என்று சொல்லி 12 கட்சிகள் சேர்ந்து கொண்டு மேடை ஏறி கூவுகின்றன என்று சொன்னால் நம்முடைய மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு கேவலமாக போய்விட்டது. சீமான் தரத்திற்கு, அண்ணாமலை தரத்திற்கு, ஸ்டாலின் தரத்திற்கு நம்முடைய அரசியல் இறங்கி விட்டது. அதனாலே தான் வாதம் அல்லாத வாதங்கள் எல்லாம் மிகப்பெரிய மேடைகளிலே வைக்கப்படுகின்றன. இது என்ன வாதம்? நீ சொல்லு, இந்த திட்டத்தில் இந்தியை தடுத்து நிறுத்த முடியாது, இந்த திட்டம் வந்தால் இந்தி உள்ளே வந்து விடும் சொல்ல அரசியல் விட்டு போய்விடுது. அறிவுள்ள எவனாவது கேள், நீ அறிவாகத்தான் பேசுகிறாயா என்று. இதுக்கு 12 கட்சி சேர்ந்து சொன்னால் இது நியாயமாக ஆகிவிடுமா? ஆகவே இந்த திட்டத்தினால் இந்தி நுழைய முடியாது என்பதனாலே தான் நான் வரவேற்கிறேன். இந்தியை ஒரு காலத்திலும் நீ ஒப்புக்கொண்டாலும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். 2ஆம் தர குடிமக்களாக ஆவோம் என்பது மட்டுமல்ல, இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் என்ற கொள்கை உடையவர்கள் நாங்கள். நன்றி சார்.